இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆனைமலையின் ஆதிசக்தியான மாசாணியம்மன் திருக்கோவில் தான். இந்த மாசாணியம்மனை பார்க்கறதுக்காக வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து அத்தனை படையா பக்தர்கள் வராங்க. ஆடி வெள்ளி பௌர்ணமி அமாவாசைன்னு எல்லா நாளுமே விசேஷமா தான் இருக்கும். இந்த அம்மன் கிட்ட ஒரு டைம் வந்துட்டா அந்த அம்மனே உங்களை கூப்பிட்டு வருவான்னு சொல்றதா ஒரு ஐதீகமா இருக்கு. என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை மனசார அம்மன் கிட்ட வச்சுட்டாவே அவ பார்த்துப்பான்னு சொல்றது அந்த ஊர் மக்களுடைய எல்லாத்தோட வாக்கா இருக்கு. மாசாணி அம்மன் கோயில்னு சொன்னாவே வருடம் வர குண்டம் திருவிழா தான். அத்தனை ஆயிரம் பேர் வந்து பயபக்தியோட காப்பு கட்டி குண்டம் இறங்குறது, அழகு குத்துறது, காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, தீச்சட்டின்னு சொல்லி அத்தனை விதமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவாங்க. இப்போ நம்ம மாசாணியம்மன் கோவில்ல சாமிக்கு சாத்தப்படுற புடவைகள் எல்லாமே வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஏலம் விடுறாங்க. மாசாணியம்மனுக்கு வந்து நிறைய வேண்டுதல் பண்றாங்க. அது வந்து அவரவர்களோட விருப்பம் தான். கடைக்காரர்கள் வந்து அதை வாங்குங்க இதை வாங்குங்கன்னு சொன்னால கேட்காதீங்க. உங்களுக்கு எது நல்லதோ அதை பண்ணுங்க. மாசாணியம்மன் வந்து மனசார வேண்டது வந்து ஒரு விதம் தான். நீங்க வந்து உங்களுக்கு மிளகாய் அரைக்கும் வழிபாடு வந்து எல்லா நாட்களுமே இருக்கு. சில கடைக்காரர்கள் வந்து கம்பல்சரி இதை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எந்த தெய்வமே வந்து இதை வாங்கி கொடுன்னு கேட்கவே மாட்டாங்க. நம்ம மனசார வேண்டுனாவே போதும். அது மாசாணியம்மனை சொல்லவா வேண்டும், எல்லாமே அவ பார்த்துப்பாங்க. நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும். மாசாணியம்மன் கோவில்ல வந்து நாள் முழுவதுமே வந்து அன்னதானம் நடக்குது. அதாவது 1000 பேர்த்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா நடக்குதுங்க. இங்க வந்து சப்த கன்னிமார்கள், விநாயகர் சன்னதி, ராகு கேது பரிகார விநாயகர் கோயிலும் இருக்கு. சின்னதா வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க. பொங்கல் புளியோதரை மாதிரி நாள் முழுவதுமே அந்த பிரசாதம் கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. கோயில் வந்தாவே ஒரு மன நிம்மதியோட தான் நீங்க வீடு திரும்புவீங்க. நிறைய ஊர்கள்ல இருந்து ஸ்பெஷல் பஸ் விடுவாங்க சிறப்பு நாட்கள்ல. இது பாத்தீங்கன்னா காலையில 10 மணில இருந்து நைட் 7 மணி வரைக்கும் ஃபுல் மீல்ஸ் மாதிரி சாப்பாடு வந்து அன்னதானம் போடுறாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா. 1 மணி நேரத்துக்கு வந்து ஒரு 100 பேர்த்துக்கு போடுவாங்க. டோட்டலா வந்து ஒரு நாளைக்கு 1000 பேர்த்துக்கு போடுறாங்க. இங்க வந்து ஓய்வு மண்டபம் இருக்குங்க. ஃபேன் இருக்கை எல்லாமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால். இதுதான் நீங்க சாப்பிட்றதுக்கு வந்து இங்க வந்து வெயிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்புறம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். இங்க வந்து தனித்தனியா ஆண்கள் பெண்களுக்கு வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. மாசாணியம்மனை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை மட்டும்தாங்க முக்கியம். இங்க நீங்க ஏதாச்சும் கோயில் ஏதாச்சும் புகார் தெரிவிக்கணும், வசதிகள் ஏதாச்சும் குறைபாடு இருந்தா 1800-425-1757 என்ற எண்ணுக்கு புகார் தெரிவிக்கலாம். அப்படி இல்லாட்டி QR கோடு ஸ்கேன் பண்ணிக்கங்க. அப்படி இல்லாட்டி HRC வெப்சைட்ல கூட பதிவு பண்ணலாங்க. மாசாணியம்மன் கோவிலுக்கு நீங்க வந்தா கண்டிப்பா ஒரு மன நிம்மதியோட தான் நீங்க வீடு திரும்பி போவீங்க. இனி உங்க வாழ்க்கையில என்ன கோரிக்கை வேண்டுதல் இருந்தாலும் அந்த மாசாணி தாய் கிட்ட வைங்க. அவ பார்த்துப்பா. உங்களுக்கு மாசாணியம்மனை பிடிக்கணும் கமெண்ட்ல ஒரு ரெட் ஹார்ட் கொடுங்க. என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அதே போல மாசாணியம்மன் கோயில் பத்தி சொல்ல இனி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. மாசாணியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற கோயில்கள், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர்னு என்னென்ன கோயில்கள் பழமையானது இருக்கோ எல்லாமே வீடியோஸ் வரப்போகுது. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. எதையுமே மிஸ் பண்ண வேண்டாம். ஓ மாசாணி தாயே போற்றி.